அதே மாரி இவங்க எல்லாருமே சொல்றாங்க சார். நான் கூட சொன்னேன். குரு தனகாரகன் ஒரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும், அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலும், அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் குடுப்பாருங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. அது என்ன? குருவுக்கும் தனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. குருவும் சொல்லிக் குடுக்குறவரு. அவ்வளதான். அதாவது நாம் கோவிலில் பார்க்கக்கூடிய பூஜை செய்பவர்களும், வீட்டில் செய்யக்கூடிய ஹோமம், அந்த விஷயத்துக்கு வரக்கூடியவர்களுக்கும் குருன்றது சொல்லப்படுறது வர்ணாசிரமத்துல. அப்போ அவர்கள்கிட்டேருந்து நீங்க எப்படி பணம் வாங்குவீங்க? நீங்க குடுத்தா உண்டு. 1. 2வது வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். அது எப்படி தனகாரகனா இருக்க முடியும்? தனம்ன்றது நேத்தி ரேட்டு வேற, இன்னைக்கு ரேட்டு வேற. நேத்து டாலர் விலை வேற, இன்னைக்கு டாலர் விலை வேற. நேத்து உப்பு புளி மிளகா வேற, இன்னைக்கு விலையே வேற. அப்போ தினமும் மாறக்கூடிய கிரகம் தானே தனகாரகன். 2வது தன்னுடைய வீட்டுக்கே 2வது வீட்டில் நீச்சம். தன்னுடைய வீட்டுக்கே 11வது வீட்டில் நீச்சம். நீச்சம்னா வீக்கு. அப்போ தனஸ்தானம் அவருக்கே வீக்கு. அவர் எங்க உங்களுக்கு கொடுப்பாரு? புரியுதா உங்களுக்கு? அப்போ சந்திரனையும் சுக்கிரனையும் சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். அவங்க தனக்காரர்கள். தனகாரகன். ஏன்னா சந்திரன் வந்து தினமும் மாறக்கூடிய கிரகம். தன்னுடைய வீட்டுக்கு 11வது வீட்டில் உச்சம் ஸ்ட்ராங். ரைட்டா? அப்போ காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் உச்சம் ரிஷபத்துல. ரிஷபம் தான் பங்கு சந்தையை பத்தி சொல்லக்கூடியது. அதனாலதான் அந்த கால சிம்பலோ. ஆமா. புல்லுன்னா என்ன? அது வந்து ஷேர் மார்க்கெட்டுடைய வார்த்தை. புரியுதா? அந்த இடத்துல உச்சமாகக்கூடியதுனால் அவர் தான் வந்து தனகாரகன். ஏன்னா ஆமா சுக்கிரன் சந்திரன். ஏன்னா மனம் தானே தனத்தை முடிவு பண்றது. புரியுதா உங்களுக்கு? சோ குரு வந்து தனகாரகனும் கிடையாது. அவர் வெறும் ஞானத்துக்கு மட்டும்தான் ஆலோசகர். படிப்புக்கு? படிப்புக்கும் அவர் இல்ல. அவர் கிடையாதா? ஓ, புதன். சரி. புத்திமான் புதன். ஒரு ஒரு ராஜாக்கு கோவில் கட்டுறதுக்காக ஒருத்தர் ஆலோசகர் இருப்பார். தர்ம காரியங்கள் அதெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆலோசகர் இருப்பார். வரி வசூல் பண்ணுவதற்கு ஒரு ஆலோசகர் இருப்பார். நம்மளுக்கு யார் வேணும்? வரி வசூல் பண்றதுக்கு ஐடியா கொடுக்கிறவர் தான் நம்மளுக்கு வேணும். கோவில் கட்டுறது, தர்ம காரியங்கள் அதெல்லாம் சும்மா வெளியில பேசலாம். ஆனால் எல்லா மக்களும் விரும்புவது கல்வி. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு புதன். அவர்தான் புத்தன் அறிவு களஞ்சியம். அவர்தான் உலகியல் பாடங்களை கற்றுக் கொடுப்பவர். அந்த அந்த உலகத்து பாடத்தை கற்றுக் கொடுப்பவர்னா குருவா இருக்கலாம். ஆனால் நமக்கு பொதுவான கல்வி அறிவுக்கு குருவுக்கும் சம்பந்தமே கிடையாது. குரு வேதத்தை உபதேசிப்பார், தர்ம காரியங்களை உபதேசிப்பார்.